4 கோடி கேஸ் என்னன்னு சொல்லி சாதாரணமா இன்னைக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள். அண்ணாமலைக்கு சிறுபான்மையினர் வாக்கு இருக்குது, ஆனா பாஜகவுக்கு இல்ல என்ற நிலைதான் இப்ப போயிட்டு இருக்கு. அண்ணாமலைக்கு நெருங்கிய நண்பர் டிடிவி தினகரன் என்று சொல்றாங்க. அந்த கருத்து உண்மையா? அண்ணாமலைக்கும் தினகரனுக்கும் உள்ள உறவு என்ன என்ற பல கேள்விகள் இருக்குது. ஆனா விஜய் அணி மிகவும் ஸ்ட்ராங்காக ஆயிட்டு இருக்கு. ஆனா அவர் விஜயிடம் கூட்டணி சேர்ந்தால் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கருத்து ஒண்ணு தமிழ்நாட்டுல சில பேர்கிட்ட உலாவிட்டு இருக்கு. திரு அண்ணாமலை அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. அது இல்லாம மக்கள் கூட்டமும் இருக்கு. திரு விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய அளவுக்கு மக்கள் கூட்டம் இல்லைன்னாலும் தமிழ்நாட்டுல பல அரசியல்வாதிகளை விட அண்ணாமலைக்கு ஒரு தனி இடம். ஒரு தெருவில் நின்னாலே ஒரு 500 பேர் நின்றுவோம் அண்ணாமலையை மாற்றத்துக்கு. அந்த அளவுக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்து தான் இருக்குது. அவர் கட்சி ஆரம்பிப்பாரா? இந்த கட்சியில் திரு டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அனைவரும் இணைந்து விஜய் கட்சியில் இணைவார்களா என்ற ஒரு கருத்து இப்ப ரொம்ப வேகமா அண்ணாமலை பதவியில இருந்து எடுக்கணும்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி ஒத்த காலில் நின்று வெற்றியும் பெற்றார். அவர்களுக்கு அண்ணாமலை வேலை செய்ய போகிறார். ஹலோ, வணக்கம் தோழி. தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார். திரு அண்ணாமலை அவர்களிடம் 10% வாக்கு இருக்கு. அவர் விஜயிடம் கூட்டணி சேர்ந்தால் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கருத்து ஒண்ணு தமிழ்நாட்டுல சில பேர்கிட்ட உலாவிட்டு இருக்கு. திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் டம்மியாக இருக்கிறார் என்பதுதான் உண்மையான தகவல். அதுல இருக்கிற சில தலைவர்களே அண்ணாமலை மீது பல அவதூறு கருத்துக்கள் தெரிவிக்கிறார்கள். அண்ணாமலை பதவியில இருந்து எடுக்கணும்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி ஒத்த காலில் நின்று வெற்றியும் பெற்றார். அவர்களுக்கு அண்ணாமலை வேலை செய்ய போகிறார் என்பது ஒரு பரவலான ஒரு கருத்து உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் அங்கிருந்து நேர விஜயுடன் வந்தால் கூடவே டிடிவி தினகரன் எந்த அணியில் இப்பொழுது இருந்தாலும் உடனே அவர் வந்து விடுவார். அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் மிக நெருங்கிய ஒரு உறவு இருக்கிறது. அண்ணாமலைக்கும் டிடிவி தினகரனுக்கும் மிக நெருங்கிய உறவு இருக்கிறது என்று திரை மறைவு காய்கள் வேகமாக நடந்து கொண்டிருக்கும் வேலையில தான் இப்ப இந்த ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. அநேகமா பிப்ரவரி மாசத்தில் இந்த கூட்டணி அமையக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஒரு அண்ணாமலை பாஜக தானே இருக்கிறார் என்று நீங்கள் கேட்கலாம். அவர் புதிய கட்சி தொடங்கி திரு விஜய் அவர்களிடம் சேருவாரா என்பதை பத்தி உங்க கருத்தை பதிவு செய்யுங்க. அண்ணாமலை பாஜகவின் உண்மையான விசுவாசியா? அண்ணாமலைக்கு சிறுபான்மையினர் வாக்கு இருக்குது, ஆனா பாஜகவுக்கு இல்ல என்ற நிலைதான் இப்ப போயிட்டு இருக்கு. பாஜக நிலை அண்ணாமலையை மிகவும் கேவலமா டம்மி படுத்துவதை இப்ப நம்ம சமீபத்துல பார்க்கலாம். திரு 4 கோடி புகழ் நாகேந்திரன், நயினார் நாகேந்திரன் அவர்கள் இவர் மேல அவதூறு கலப்பதாக பல செய்தி நிறுவனங்கள் கருத்து தெரிவிக்கின்றன. அந்த கருத்தை நாம ஏத்துக்கல. ஆனா உண்மையிலேயே 4 கோடி கேஸ் என்னன்னு சொல்லி சாதாரணமா இன்னைக்கு பேச ஆரம்பிச்சாங்க மக்கள். அண்ணாமலைக்கு நெருங்கிய நண்பர் டிடிவி தினகரன் என்று சொல்றாங்க. அந்த கருத்து உண்மையா? அண்ணாமலைக்கும் தினகரனுக்கும் உள்ள உறவு என்ன என்ற பல கேள்விகள் இருக்குது. ஆனா விஜய் அணி மிகவும் ஸ்ட்ராங்காக ஆயிட்டு இருக்கு. ஆனா பெரும்பாலானோருடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் முதலமைச்சரா வர முடியாது என்றதுதான் பெரும்பாலானோட கருத்து. திரு எடப்பாடி பழனிசாமி, திரு அமித்ஷா இந்த கூட்டணியை பத்தியும் ஒண்ணு சைலண்டா தான் போகுது. ஆனா இன்றைய சூழ்நிலையில விஜய் அவர்கள் எங்க பார்த்தாலும் ஒரு பேசும் பொருளா இருக்கிறார். அது வாக்கா மாறுமா மாறாதா என்பது பத்தி நீங்க தான் எனக்கு கருத்து சொல்லணும். திரு அண்ணாமலை அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. அது இல்லாம மக்கள் கூட்டமும் இருக்கு. திரு விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய அளவுக்கு மக்கள் கூட்டம் இல்லைன்னாலும் தமிழ்நாட்டுல பல அரசியல்வாதிகளை விட அண்ணாமலைக்கு ஒரு தனி இடம். ஒரு தெருவில் நின்னாலே ஒரு 500 பேர் நின்றுவோம் அண்ணாமலையை பார்க்கறதுக்கு. அந்த அளவுக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்து தான் இருக்குது. அவர் கட்சி ஆரம்பிப்பாரா? இந்த கட்சியில் திரு டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அனைவரும் இணைந்து விஜய் கட்சியில் இணைவார்களா என்ற ஒரு கருத்து இப்ப ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. அதை பத்தி மக்களாகிய நீங்கள் தான் உங்க கருத்தை பதிவிடணும். அண்ணாமலைக்கு செல்வாக்கு இருக்கா? விஜயுடன் கூட்டணி சேர்ந்தால் ஆட்சியே பிரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பவர் இருக்குன்னு சொல்லி ஒரு கருத்து ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பேசுறதுக்கு. அதெல்லாம் சாத்தியமா? தமிழ்நாட்டுல போட மாட்டார். அது போல அண்ணாமலை தைரியமாக வெளியில கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாஜகவினரை இன்னைக்கு பேசுறாங்க. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சு டிடிவி தினகரன் இவர்கள் அனைவரும் திரு விஜயுடன் சேர்ந்தால் ஆட்சி அமைப்பாரா? சுமார் 150 தொகுதிகளை வெற்றி பெறுவாரா? 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவாரா என்ற கருத்து பொதுமக்களில் நீங்கள் தான் இதுக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு பதிவு பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.